பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியும் பெரும் வருத்தமும் அளிப்பதாக தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, இதுகுறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்து வெளியிட்டுள்ள அவர், பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை இரவோடு இரவாக கைது செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இழந்து வாடும் அவர்களது கட்சியினர், குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரையில் நேற்று மாலை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் 8 பேரை கைது செய்து தனிப்படை போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் ரவுடி ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் பழி தீர்க்க இந்த படுகொலை நடத்தப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது அவரது உடலை பொறுத்தவரையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.